உதாரணம் சொல்லுகிறார். அந்த காலத்தில் சொன்ன உதாரணம் உமி நெல் என்று உதாரணம். இன்றைக்கு மிகப்பெரிய மெஷினரியெல்லாம் வந்து விட்டது. நினைத்து பாருங்கள், ஒரு பிஸ்கட்டை செய்து அந்த பிஸ்கட் பாக்கெட் ஆகி அப்படியே வந்து 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 கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பேக்கிங் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் உணர முடியும், என்ன இவ்வளவு விஷயமாக இருக்கே இது என்று நீங்கள் உணர முடியும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு வரக்கூடிய மெஷினரிஸ் அத்தனையும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஷினரிஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், 100க்கு 100 எந்த விதமான அனாவசியம் இல்லாமல் அந்த மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் போட்டு முடித்த உடனே இறுதியாக வந்து பேக் பண்ணி அந்த பேக்கையும் கொண்டு போய் தூக்கி போட்டு அதை வந்து பெரிய பேக் பண்ணி வெளியே அனுப்பிடுது. இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அந்த தோலை உரிக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான டெக்னிக்ஸ் வந்து விட்டது. அன்றைக்கு சொல்லப்பட்டது நெல்லில் இருக்கக்கூடிய உமியை எடுக்கக்கூடிய பக்குவம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நீங்கள் பிரித்து பார்க்க முடியும். ஓஹோ, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும், அத்தனை கோஷங்களும், அத்தனை மண்டலங்களும், அத்தனை உறுப்பினுடைய ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்களும் இப்படி இயங்குகின்றனவே. இந்த விஷயத்திலிருந்து நம்ம இவைகளெல்லாம் இயங்குவதற்கு காரணமாக, அடிநாதமாக, அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறதே என்பதை நீங்கள் யுக்தியினால் உணர வேண்டும். அப்படி உணரும்போது தான் நீங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப முக்கியமான விஷயம். எதை கண்டுபிடிக்க முடியும்னா, ஆத்மாவை பற்றிய ஆற்றலை உணர முடியும். ரொம்ப முக்கியமான அந்த கான்செப்டுக்குள்ளே போகலைன்னா மறுபடியும் நமக்கு குழப்பம் வந்துடும். ஆத்மாவை உணர்வதற்கு அறியாமையை நீக்கிறதுன்றது நம்ம சாதாரணமாக தெரிஞ்சால் அது குழந்தையிலிருந்து கிளம்பணும்னு சொல்லி விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் சொல்லிவிட்டோம். ஆனால் அதை எடுப்பதற்கு, அது தனியாக இயங்குவதற்கு அப்போ தான் அங்கே வந்து தன்னை அறிதல் வருகிறது. தன்னை அறிந்த பிறகு தன் தலைவனை அறிய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது இதுதான் காரணம். அந்த தன்னை அறிதலில் இவ்வளவு இருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து நாம் இதை முழுமைப்படுத்த உங்களுக்கு பல விஷயங்கள் ஆத்ம ஞானத்திலிருந்து, ஆத்மபோதத்திலிருந்து கிடைக்கும். ஆத்மபோதம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பவர்களுக்காகத்தான் நாம் எளிமையாக ஒவ்வொன்றாக விளக்கி வருகிறோம். இந்த ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை வேதாந்தங்களும் என்ன சொல்லுகிறது? உடலே ஆத்மாவின் கருவி என்று சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் அழகாக சென்றால் அதே வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? பிரம்மம் இந்த உலகத்தையே கருவியாக பயன்படுத்துகிறது. அப்பொழுது நாம் என்ன அதை அழைக்கலாம் என்றால், உடலே ஆத்மாவின் கருவி, உலகமே பரமாத்மாவின் கருவி என்று நாம் உணரலாம். இப்போ ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒன்றாக, ஆத்மாவை பற்றி ஒன்றாக விஞ்ஞானபூர்வமாக சொல்லக்கூடிய சக்தி என்பது ஒரு உடலை ஆக்கிரமித்து உடலினுடைய இயக்கத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த சக்தியானது உடலை கருவியாக பயன்படுத்தி கொள்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையையும், பூமி, சூரியன், நிலவு, இயற்கை கோள்கள், பஞ்சபூதங்கள் அனைத்தையும், மனிதன், உயிரினங்கள், செடிகள், மரங்கள், இவ்வளவையும் இயக்கக்கூடிய ஒன்று பரமாத்மாக மாறுகிறது. ஆக அப்பொழுதுதான் அதனுடைய சக்தியினுடைய எல்கையை அன்லிமிட்டடாக போகிறது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தேட் என்று சொல்லுவார். உங்களுக்குள்ளே எல்கையற்ற சக்தி இருக்கிறது. இன்றைக்கு சினிமா பாடல்களெல்லாம் வந்துவிட்டது. உனக்குள்ளே சக்தி இருக்கிறது, உசிப்பிட வழிபாரி என்று இன்றைக்கு சினிமா பாடல்கள்லாம் வந்துவிட்டன. ஆனால் எல்கையற்ற சக்தி என்பது என்ன? இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்லாமல்
ஒட்டுமொத்த அண்டமும் ஸ்பேஸாக இருக்கிறதுன்னு நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வானத்தை பார்க்கிறோம் அல்லவா, வானம் ஒரே ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு, இப்போ சாதாரணமாக ஒரு அலமாரி வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அலமாரிக்குள் இத்தனை அறைகள் இருக்கின்றன என்றால் அந்த அறைகளுக்குரிய பொருட்களை வைத்து விடலாம். ஓகே, இதே மாதிரி ஒரு இடம் 10க்கு 10 அடிக்கு 10 அடி உள்ள இடத்திலே எவ்வளவு பொருட்கள் அடுக்கலாம் என்றால் அதுக்கு தகுந்தபடி அடுக்கி விடுவீர்கள். ரியல் எஸ்டேட் போடுகிறார்கள், நிலத்தை வாங்கி பிரிக்கிறார்கள். பிரிக்கும்போது 5.5 சென்ட் 1450 ஸ்கொயர் ஃபீட் அல்லது சம்திங் அப்படி சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு பிரித்து ஒரு இடத்தை பிரித்து விடலாம், ஒரு அலமாரியை பிரித்து அதனுடைய அறைகளுக்குள்ளே வைத்து விடலாம். இதனுடைய மூளையின் அளவையும் அப்படித்தான் கொண்டு வருகிறார்கள். 10,000 கோடி செல்கள் உள்ளது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த மூளைக்குள்ளே எப்படி செலுத்துவது, எதை செலுத்துவது, எப்படி அதற்குள்ளே பதிவு செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் மூளையை இன்னும் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவே எப்படி என்றால் வானத்தை நினைத்து பாருங்கள். இந்த வானத்திலே வான ஊர்திகள் போகின்றன. இன்றைக்கு சேட்டலைட் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான சேட்டலைட் தொலைக்காட்சிகள் அங்கிருந்து வருகிறது போகிறது. இதற்கு என்ன மீடியா? இந்த வானம்தான். வானத்தில் தானே பறக்கிறது அத்தனை விஷயங்களும், எண்ணங்களாக, ஒளியாக, ஒளியாக, சப்தமாக இருக்கலாம், அது காட்சியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வானம் பயன்படுகிறது. வானத்தில் ஏதாச்சும் டிராஃபிக் வந்துச்சுன்னா போச்சு, டிராஃபிக்கே வரலை. நாம் பயன்படுத்திக்க ஒன்றுக்கே இவ்வளவு இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒட்டுமொத்த வானத்தையும் நினைத்து பாருங்கள். இப்போ பூமியை கூட அளந்துடுறாங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் போட்டு அளந்துட்டாங்க. மேக்சிமம் எல்லா இடங்களையும் ஓனர்ஷிப் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அரசாங்கத்திற்குரிய ஒரு ஓனர்ஷிப்போடு இருக்கும். ஆனால் வானத்திற்கு யார் ஓனர்ஷிப் கொண்டாடுவது? நமக்கு முன்னால் தெரிகின்ற வானத்திற்கு என்ன சொல்லுகிறோம்? இல்லை, அளக்க முடியாது, அளவிடற்கரியது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதை போலத்தான் கடலுக்குள் சென்றுக்கிட்டே மேலே பார்த்துக்கிட்டே போங்க, அதனுடைய கரை பார்க்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள் அல்லவா? நம்மோடு இருக்கின்ற ஒன்றுக்கே அளவு பார்க்க முடியவில்லையே, கடலையும் இயக்குகின்ற, நீரையும் இயக்குகின்ற, காற்றையும் இயக்குகின்ற, உயிரினங்களையெல்லாம் இயக்குகின்ற இவ்வளவும் ஒரு இயக்குகின்ற ஒரு சக்தியின் எப்படி அளவிற்குள் வரும், எல்கைக்குள் வரும்? அந்த சக்தியை பற்றி பேசும்போது தான் அது எல்கையற்றது. அந்த எல்கையற்ற சக்திகளை தனி மனிதன் எவ்வளவு தூரம் பெறுகின்றானோ, அதாவது ஒரு தனி மனிதன் இருக்கின்றான். இந்த தனி மனிதன் 10 மனிதனும் சேர்ந்து அவனை ஒரு தலைவனாக்கிவிட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் முறைகளை எல்லாம் கணக்கிட்டு பாருங்கள். ஒரு 5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் யார் அதிக வாக்கை பெற்றவர்களோ அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த வாக்கை அளிப்பவர்கள் யார்? மனிதர்கள். ஆக ஒரு 5 லட்சம் மனிதர்கள் இரண்டாக பிரித்து கூடவும் குறைத்தும் வாக்களிக்கிறார்கள். யாருக்கு? ஒருவருக்கு. ஆக இந்த ஒரு மனிதன் இந்த மீதி இருக்கக்கூடிய 5 லட்சம் மனிதர்கள்